another day another vlog. இன்னைக்கு வந்து காலங்காத்தாலே எனக்கு வந்து ஷிஃப்ட் 6:30க்கு. ஸோ நான் வந்து 5:30க்கே எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி கிளம்பிட்டேன் ஷிஃப்ட் போக. ரீசெண்டாக எல்லா vlogsலுமே நான் ஸ்னோ வந்து பற்றி பேசிட்டு இருந்தால அது வந்து பொறாமை ஆயிடுச்சு போல ரெயினுக்கு. நானும் அடிச்சு காட்ட வேண்டாம்னு சொல்லி அன்னைக்கு செம்ம ரெய்னி டே. ஸோ நான் வந்து கொடைலாம் எடுத்துட்டு ஷிஃப்ட்டுக்கு ஆக்சுவலி வந்து கிளம்புனேன். இதுதான் என்னோட ஜோல்னா பை. என் ஜோல்னா பையே எடுத்துட்டு அப்படியே வந்து பஸ்லேயே போயிடலாம்னு நினச்சேன். வந்து வெளியே வந்து பார்த்தா தெரியுது அது நார்மல் மழை இல்லை கைஸ், அது கல் மழை, அதாவது ஹெய்லிங்கு. மண்டை மேலே கிண்ட மேலாம் விழுந்து எல்லா பக்கமும் காற்று வேற அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேப்ல போனேன். அப்படியே போயிட்டு கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆகிட்டு கடை நான் தான் ஓப்பனிங், அதாவது பேக்கிங் நான் தான் பண்ணணும். ஸோ அதனால டப்புன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். குக்கீஸு இந்த க்ராசான்ஸ் அதெல்லாம் பேக் பண்ணிட்டு 7:30க்கு அப்படியே வந்து பரிஸ்டா வருவாங்க. ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணேன். ஸோ அப்படியே நாங்கள் வந்து அப்படியே கடையை ஓப்பன் பண்ணிட்டோம். சரின்னு கொஞ்ச நேரம் வெளியே வேடிக்கை பார்க்கலாம்னு நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா இந்த மாதிரி கிட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்களா, செம்ம நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு எனக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து 2 eggs சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டாக் வந்து பேர் கோலா. அவளுக்கு 2 ஐஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும். எப்பவுமே வந்து இந்த சைடு வந்தால் குக்கி வாங்கிட்டு போகும் ஃப்ரீயாக. ஸோ அதுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள வந்து ஏதாவது புதுசாக பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா இந்த ஷார்ட் பிரெட் ஸ்கூப்ஸ் பண்ணுவேன். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு ஃப்ளேவர், மின்ட் அண்ட் சாக்லேட் சிப் ஃப்ளேவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தாலா, அழுதுட்டே கட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதனால அதை அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்தேன் அவளை. இது பார்க்க அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் மாதிரி இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி குக்கி தான் அது. ஸோ ஸ்கூப்ஸ் குக்கி அது. ஸோ அது அப்படியே வந்து கொண்டாடத்தில் வந்து பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து நான் லேட்டேவும் குடிச்சிட்டு கிளம்புனேன். ஒரு எமோஷனலான ஒரு டே, எல்லாருக்கும் குட் பை சொல்கிற டே இது. ஏன்னு நான் வந்து நெக்ஸ்ட் vlogsல உங்களுக்கு சொல்கிறேன். பட் யா அங்கே வந்து எனக்கு லாஸ்ட் டே. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஹாப்பி பேக்கர்ஸ்லேருந்து என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஃபார் நவ். ஸோ அப்படியே நான் வந்து ஒரு எமோஷனலாக எனக்கும் என் பாஸ்க்கும் அப்படியே கொஞ்சம் நாங்கள் வந்து குட் பை சொல்லிட்டு அப்படியே வந்து வந்தேன். வீட்டுக்கு வர வழியிலே செம்ம மழை வேறு. பஸ்ஸும் வந்து சில தப்பான ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டாங்க. அங்கே வந்து நடந்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து இந்த பீன்ஸ் வந்து நான் வந்து ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு என்கிட்ட இந்த புதினாவையும் போட்டு ஒரு புல்லாவும் மாதிரி செஞ்சேன். இதுக்கு பேர்லாம் கிடையாது, என்னோட ஓன் ரெசிபி தான். டேஸ்ட் ஆக்சுவலி வந்து நான் நினச்சதை விட செம்மையாகவே இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு வந்து செம்ம டயர்ட் அண்ட் சோம்பேறியாக இருந்ததுனால நான் 1 pot பண்ணணும்னு பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல நேப் எடுத்தேன் கைஸ். அப்புறம் நல்லா இந்த மாதிரி பிரிட்டியாக ரெடி ஆனேன். ஏன்னா நான் இன்னைக்கு வெளியே போகிறேன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ நாங்கள் வந்து ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு கிறிஸ்டி ஸ்டேஷனில் இருக்கேன். இது வந்து ஒரு கொரியா டவுன். இங்கே ஃபுல்லாக கொரியன் ஷாப்ஸ் தான் இருக்கும். இங்கே தான் நான் வந்து போனேன். நான் வரதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பரில் நாங்கள் என்ன வேணும் அப்படின்றத எழுதி கொடுத்தா அவங்க வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த சைட் டிஷ்ஷஸே எடுத்துகிட்டு வந்து அடுக்குனாங்க. இதெல்லாம் வந்து இந்த நம்மளோட ஊர்காவ் மாதிரி வைக்கிறது அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சிஸ்லிங் டிஷ்ஷு அதுவும் அப்படியே பயங்கரமாக வந்தது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஆக்சுவலி எங்கள் எல்லாரையும் கையை காமிக்க சொல்லி அதில் எங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இந்த மாதிரி சில ஜுவல்லரிஸ்லாம் கொடுத்தா. எனக்கு வந்து கம்பல், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் கொடுத்து செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணால் செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ பூத் போகணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஐடியா பண்ணியிருந்தோம். ஃபோட்டோ பூத்தாக போயிட்டு ஃபன்னாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ட டின்னர்லேயே எங்களுக்கு ரொம்ப வேர்த்து போய் அப்படி கசகசன்னு இருந்ததுனால பக்கத்துலேயே ஒரு டெசர்ட் ஷாப் போயிட்டு இந்த போபா டீஸ்லாம் குடிச்சிட்டு டேவை எண்ட் பண்ணிக்கிட்டோம்.